சாட்சியின் மூலமாக நீங்கள் இடத்துல பார்த்து ஒரு கேட்டுள்ளேன். இந்த சாட்சி ஒரு அருமையான சாட்சி. சாட்சி நீங்கள் கேட்கும்போது உள்ளம் முழுகும். அநேக நேரத்தில் என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது சொல்ல நேரங்களே இந்து குடும்பத்தில் பிறந்தவங்களே என் தாப்பனார் மூலமாக 12 வயசுல தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்தார். முதலாவது குடும்பம் என்னுடைய குடும்பம் தான். பயங்கரமான பூஜாரி செய்கிற குடும்பத்தில் பிரித்தெடுத்து எங்களை ஒரு கிறிஸ்தவ மாற்றி எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாட்சி கடந்த 6 மாதம் நான் நடந்த சாட்சி நான் சொல்லுகிறேன். என்னுடைய மனைவி அருண் பார்த்துருக்கா பாசங்களா ஜெயசம் எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியும். கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து என்னுடைய மனைவிக்கு ஒய்ஃபுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டோம், வினோதானத்தை விட்டுவிட்டோம். அதுக்கு டாக்டர்களுக்கு பார்க்கும்போது டாக்டர் டேப்லெட் கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிவிடுவார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். டயர்ட்னஸ் போகவே இல்லை.
திரும்பமாக டாக்டருக்கு போகணும். டாக்டருக்கு போகும்போது பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு மீண்டுமாக ஃபுல் செக் பண்ண வேண்டும். செக் பண்ண பிறகு தான் அதை பற்றி தெரியும்னு சொன்னார். அதன் பிறகு சரி டெஸ்ட் பண்ண சொன்னால் 3500 ரூபா அது வாங்கினாங்க. சரி சாயங்காலத்தில் டெஸ்ட் தெரிந்த உடனே என் மனைவி செப்பரேட்டாக அனுப்பிட்டார். என்னோட மகளே, மூத்த மகளே கொஞ்சம் அங்கே இருந்துன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல தனியாக டாக்டர் பேசினார். பேசின பிறகு அவர் சொன்னார், ரிப்போர்ட்டில் பார்த்த உடனே அவருக்கு ஒரு மனைவிக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னார். யோசிப்பாங்க எப்படி இருக்கும். அந்த இடத்துல நிற்கும்போது மனைவிக்கு தெரியாது, மகளுக்கு தெரியாது. கர்த்தர் சமயத்தில் அந்த இடத்துல கண்ணீர் விட்டு நான் செப்பரேட்டாக ஆண்டவரத்தில் நான் நோக்கி நான் தெரிவித்தேன். ஆண்டவர் எதற்காக இப்படிப்பட்ட காரியம் நடந்து சொல்லி. ஆனால் கூட கர்த்தரெல்லாம் கேட்க நான் அருகதை அற்றவர் என்று சொன்னால் ஊழியக்கார குடும்பம், என்னுடைய குடும்பம் இன்னைக்கு 6 சபைகள் இருக்குது சென்னையில். நான் கூட அதை பற்றி நான் பெருமாள் சொல்ல ஆசைப்படுகிறேன். அடிக்கடி நான் ஊழியத்தில் என் குடும்பம் எல்லாம் ஊழியத்தில் இருக்கிறார்கள். அதுதான் எனக்கு பெருமை. பணமோ பட்டமோ பதவி வராது. ஆனால் கூட ஊழியத்தில் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி நான் அடிக்கடி நினைச்சேன். அதன் பிறகு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே போய் சும்மா டாக்டர் பார்க்குறதுக்கு 1600 ரூபாய் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், என்னோட அக்கா மகன் சொன்னான், அந்த இடத்துல போகாதீங்க, பெரிய ஹாஸ்பிட்டலு, கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே போனீங்கன்னா 20 லட்சம் மூலமாக 20 லட்சமோ 30 லட்சமோ செலவாகும். நீங்கள் டிஸ்சார்ஜ் வெளியே வரதுக்குள்ளாக அப்படிப்பட்ட செலவாகும், வேண்டாம்னு சொன்னார்கள். திரும்ப எங்கள் அக்கா மகள் என்ன பண்ணாங்க, அந்த டாக்டர் உள்ளே போகும்போது 50,000 கட்டுங்க, செக் பண்ண முடியும்னு சொன்னாங்க. திடீரென்று எங்களுக்கு யோசனை கொடுத்தார் ஆண்டவர். ஊழியக்கார் மூலமாக, அக்கா மகன் மூலமாக இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்புறம் டாக்டர் சொல்லி, சார் நான் வரோம், போயிட்டு கொஞ்ச நேரம் கொடுத்து வரோம், நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லி, ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ. அப்புறம் டாக்டர் எல்லாத்தையும் சொன்னாங்க, கேன்சர் இருக்குது நீங்கள் சொல்லி, நீங்கள் இஷ்டம்னா இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க, இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலாக நீங்கள் போகலாம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க. இமீடியட்டாக அந்த கேப் பிடித்து அங்கேருந்து கிட்வாரிங் ஹாஸ்பிட்டல் போனோம். மனைவி பக்கம் அழுகுறாங்க, அவங்க தங்கச்சி அழுகுறாங்க, மாமா வந்திருந்தார், அவர் ஒரு பக்கம் துக்கம், எனக்கு துக்கம் தாங்க முடியல. அங்கேருந்து இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ போன உடனே ரிப்போர்ட் செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே மனைவிக்கு 4th ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. 4வது கடைசி ஸ்டேஜ் நாங்கள் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. சரி அங்கே அட்மிட் பண்ணுறதுக்காக ஜென்ரல் வார்டு போய் ஜென்ரல் வார்டில் போனால் மனைவி பார்த்த உடனே ஒருத்தர் உங்கள் இருமுறாரு, அங்கே ஒருத்தர் வாமிட் பண்ணுறாரு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிக்கவில்லை. அந்த இடத்துல வார்டு வேணும்னு சொல்லி அக்கா மகன் சுற்றி கொண்டே இருந்தான். நாங்கள் ஐடி கார்டெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் அந்த டாக்டருக்கு போய் அந்த நர்ஸத்தில் எல்லாத்தையும் நான் சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணும்போது அட்மிட் பண்ணல, ஆமாம் அட்மிட் பண்ணோம். ஸ்பெஷல் வார்டில் போய் அட்மிட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் ஆகுது. பரவாயில்லன்னு சொன்னோம். அருமையாக இருக்கிறது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஊழியர்கள் வந்து ஜெபித்து போனார்கள், பாடல் பாடினார். நம்ம என்ன பண்ணாலும் வீடு மேலே இருக்குது, பணம் போனால் பரவாயில்லை. நாங்கள் அருமையாக நீட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 பேர் க்ளீன் பண்ணுறாங்க, நீட்டாக இருக்குது, பேசுறது நன்றாக சொல்லி மனைவி கூட ரொம்ப லைக் பண்ண அந்த இடத்துல போனோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட்டார்கள். 1 வாரம் ஆனது, 2 வாரம் ஆனது. பிளட்டு கம்மியாக தான் இருக்குது. பிளட் செக் பண்ணிடணும். பண்ண டெய்லி குத்துவாங்க, குத்திட்டு பிளட் எடுப்பாங்க. அவங்க கதறுவாங்க. எனக்கு ஒரு மனசு இருந்தோம். 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் 21 நாள் ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துல இரவு போனாங்க தான் இருக்கும். 2-3 வாரம் சர்ச்சைக்கு போக முடியல. யோசித்து கொண்டு எதற்காக இந்த பாடம் வச்சுருக்கு. அடுத்தவங்க நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. குடும்பத்தை கைவிட மாட்டேன், நீ பயப்படாதவங்க இருக்கிறேன், தெரியாத நான் உன் தேவன், நான் நீ பலப்பட்டு சகாயம் பண்ணுவேன், நீதின் வளர்த்த தாங்கன்னு சொல்லி அநேக வசூலை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் தமது வசனத்தை குணமாக்குவான்னு சொல்லி நானே ஒரு பரியாக கத்தர் பல வசூலை கொண்டு கத்தனேன். ஆக்கினார், கேட்டினார், பலப்படுத்தினார். அங்கே போய் பணம் உடனே ஒரு பிளட் செக்அப் பண்ணோம். இன்னொரு செக் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த பிளட்டு வந்து பாம்பேக்கு போயிருக்குது. 13,000 கட்டணும்னு சொன்னார்கள். என் இடத்துல இருக்கிறது 5,000 தான். காசு கையில் இல்லை. இமீடியட்டாக எங்கள் அக்கா என்ன பண்ணால், மாமா ஒன்றும் பயப்படாதுன்னு சொல்லி 50,000 இமீடியட்டாக ஃபோன் பே பண்ணார். உடனே கனரா பேங்க்ல எடுத்துட்டு அங்கே உள்ளவே பணத்தை கட்டின உடனே இன்னும் 2 நாள் அவனோட திரும்ப 20,000 கேட்டாங்க. அதுக்கும் அந்த பையன் கொடுத்தான், கட்டினேன். அதன் பிறகு 2 வாரம் ஆனது. ஸ்கூலுக்கு போய் லீவ் போட வேண்டும். அங்கே போய் என்ன சொன்னாங்க, போய் லீவ் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. லீவ் போட போனாங்க. லீவ் போட போனால் அந்த இடத்துல இன்னொரு டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு.
அவர்கிட்ட பணம் இல்லை, என்ன பண்ணுறது, எப்படி ஒண்டியாக என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசினோட நம்ம போய் டீச்சர்ஸ் போய் பார்க்க உடனே வெறும் ஹைஸ்கூல் டீச்சருங்க, 8th 9th 10th 3 டிபார்ட்மெண்ட் தான். டீச்சருக்கு 50,000 ரூபாய் கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அல்லேலூயா. அதன் பிறகு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். டிபார்ட்மெண்ட் வந்த உடனே ஒரு பேரண்ட்ஸ் 15,000 ஃபோன்பேல அனுப்புறாங்க. இன்னொரு டீச்சர் பார்த்தாக்கா 10,000 அனுப்பியிருக்காங்க. அன்றைக்கு இன்னொரு டீச்சர் பார்த்தா 10,000 அனுப்பியிருக்காங்க. இன்னொரு ஸ்டாஃப் பார்த்தா 5,000, அப்போ ஃபோன்பே. இன்னொரு ஸ்டாஃப் 5,000, இன்னொரு ஸ்டாஃப் 10,000. அன்றைக்கு 1,00,000 லிட்டர் அனுப்பி நான் வந்தேன். நினைத்து பார்க்காத ஒரு காரியம். யோசித்து பாருங்க. காரணம் என்ன? அவரை நோக்கி பாருங்க. பிரகாசம் அடைகிறார். 34 சொல்லி சங்கீத இந்த வசனம் கொடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் பயப்படாச்சு தைரியத்தை கொடுத்தார். மீண்டுமாக நான் லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஹாஸ்பிட்டல் வந்த உடனே மனைவி சொன்ன உடனே ஊழியக்கார் இருந்தார். அவர் சொன்னார், யார் ஊழியக்கார் ஹாஸ்பிட்டல் வரணும்னா காணி கொடுத்தாங்க. அவர் சொல்கிறாரு, நாங்கள் ஜெபிச்சுட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் காணி கொடுக்கணும்னு சொன்னோம். இல்லை ஆண்டவர் எவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி இங்கே 500 ரூபாய் கொடுத்துருப்பேன். நான் பார்த்து 5,000 ரூபா வந்தது. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்துருப்பேன். ஊழியக்காரருக்கு 10,000 கிடைச்சிருக்கேன். இப்படி அனுபவ சாட்சி நன்றாக கிடைத்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணம் எப்படி வந்து கொண்டே இருந்தது. என் ஃபோனில் வெறும் 5,000 இருந்தது. கிட்டத்தட்ட 1,50,000 மேலே வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. யார் செய்த காரியம்? கர்த்தர் செய்த காரியம். அவர் ஒருபோதும் கவிட மாட்டார். அவர் நம்மிடத்தில் ஒருபோதும் கவிட மாட்டார். இப்படியாக கிடைத்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு டெஸ்ட் பண்ணி கொண்டே இருந்தேன். டாக்டர் சொன்னாங்க, யாரும் இங்கிலீஷ்னு சொன்னாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க, அவர் எங்கிதாரு ஏகிதாரு என்று சொன்னாங்க. இல்லை சார், ஏழக்காகலாம் அவர் எவ்வளோ சாய்ப்போம், எப்படின்னா செத்துருவாங்க. அவங்க எனி டைம் சீக்கிரம் டயட் வித்வுட் எனிதிங் பிகாஸ் இஸ் ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அதே டாக்டர் வந்துட்டு பார்க்குறாரு, நார்மலாக இருக்குது. அதே டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு, நார்மல் 3 முறை நார்மல் வந்துக்கிட்டே இருந்தது. அவர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் பிளட் இருக்குது, டெஸ்ட் பண்ணோம். 4வது முறை டெஸ்ட் பண்ண உடனே எப்படி பார்க்கலாம்னு சொல்லி அவர் சொன்னாங்க. இன்னுமா டெஸ்ட் பண்ணி ஒரு நாள் 2 டியூப் எடுத்து போகிறாங்க. இங்கே நாங்கள் போகும்போது மனசில் கண்ணீர் வந்து கொண்டு இருக்கு. அங்கே போய் செக் பண்ணிட்டு வரும்போது ரிப்போர்ட் பார்க்குறவங்களும் வரவே எனக்கு தான் நிம்மதியாக இருக்கும். அது பார்க்குற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீண்டுமாக நான் போய் வந்த உடனே டாக்டர் சொன்னாங்க, நாளைக்கு பார்க்கலாம், டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. 21 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் இருக்க வேண்டியது 21 நாள் ஆகிவிட்டது. அதன் பிறகு டிஸ்சார்ஜ் பண்ணோம். டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு 35,000 வேணாங்க வெளியே வர்றதுக்கு. அந்த டிஸ்சார்ஜ் சமரெலாம் கொண்டு வரதுக்கு கரெக்டாக 4 டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா என்னுடைய சகலபாடி தம்பி, என் அக்கா மகனுடைய ஹஸ்பண்ட் தம்பி பாக்ஸோடு இருக்காங்க. அவங்க பார்க்க வந்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்குது, இல்லை பரவாயில்ல, காட் கிரேஸ் அவங்க க்யூர் ஆகிட்டு வராங்க, நல்லா இருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பார்த்த உடனே வெளியே வந்து சிறப்பில் போயிட்டு வந்து பேசிட்டு சும்மா சின்ன அமௌண்ட் வச்சுக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன் பார்த்தா 500 ரூபாய் நோட்டு 24,000 ரூபா. அல்லேலூயா. அவங்க அப்பா மறுநாள் வந்தாருங்க. அவருடைய தம்பியுடைய அப்பா என்னுடைய சன்னதியுடைய அவர் வந்து என்ன பண்ண பார்த்து பேசிட்டு ஏடிஎம் இருக்கான்னு சொன்னார். ஆமாம், உள்ள கண்டமாக இருக்கு. அவர் போயிட்டு 10,000 ரூபாய் கொண்டு கொடுத்தார். எவ்வளோ ஆச்சுட்டார்? 34,000 ரூபாய். டிஸ்சார்ஜுக்கு வேணும் வேண்டியது 34,500 ரூபாய், 35,000 ரூபாய். என்னுடைய 500 ரூபாய் போட்டு நான் டிஸ்சார்ஜ் வெளியே கொண்டு வந்தேன். அல்லேலூயா. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அவங்க கொஞ்சமாக க்யூர் ஆக கிட்டத்தட்ட 2,65,000 ரூபாய் எனக்கு இலவசமாக கிடையாது. நாங்கள் ஒரு பைசா நாங்கள் போய் செலவு பண்ணல, வந்து கொண்டே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் செலவு பண்ணிருக்கோங்க. 2-3 வாரம் 6 மாதம் ஆச்சுங்க. எந்த டாக்டர் சட்டோத்திரான்னு சொன்னாரோ, ஏன் ஆரம்பமாகிறா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. செக் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். போய் நேரத்தோட போயிருந்தோம். இன்ஜெக்ஷன் இருந்தது, நன்றாக இருந்தது. ஆசை வந்து பார்த்தார்கள். இந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் சொல்லி நான் 2 வார்த்தை சொல்ல முடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னதாக ஆண்டவர் அவருக்கு எழுதினார், வந்து ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபிக்கும் போது அருமையான வசதி கொடுத்தார், நான் சகலத்தையும் புதிதாக மாற்றுவேன். துக்கம் இல்லை, கண்ணீரும் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி வாசத்தை ஜெபித்து போனார். மீண்டுமாக டிஸ்சார்ஜ் ஆன பிறகு வீட்டுக்கு வந்த பிறகு அதே வாசனை சொல்லி ஜெபித்து போனார்கள். இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள். தம்மை நோக்கி கூப்பிடு யாருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடு யாருக்கும் எப்படி இருப்பாரா? நல்லவராக சமயமாக இருப்பார். இப்படி அருமையான வசனத்தை கர்த்தர் கொடுத்து நாளிலே அருமையான வழிநடத்துகிறார். ஆபத்துக்களை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்,
நீங்கள் மகிமைப்படுத்த. இப்படியாக ஆபத்துக்கள் என்ன நோக்கி கூப்பிடு, நாம் என்ன விடுவிப்பேன் என் மகிமைப்பட்டார் சொல்லி கடைசியாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னதாக இன்னும் பல வசனங்கள் நான் சொல்ல நேரம் இல்லை, எடுத்துக்கொள்வேன். டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வரும்போது கடைசியாக 3.2 ஹீமோகுளோபின் இருந்தது. யோசித்து பாருங்க. இப்போ சிஸ்டர் வந்து பார்த்து ஜெபித்து போகிறாங்க, 2 பேர் வந்தாங்க. சிஸ்டர் எப்படி இருக்குங்க? சீக்கிரம் நல்ல யூ கான்ட் பிலீவ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் டைட் நோ அப்படின்னு சொன்னாங்க. சித்திரக்குமே உயிரோடு இருக்காங்க, அருமையாக இருக்காங்க. அதுக்கு பிறகு 5.5 வந்தது, அப்புறம் 6.7 வந்தது, 8.6 வந்தது. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னதாக 10.5 11.5 அது இல்லையா? இப்போது 12.5 வந்து கொண்டு இருந்தது, அதே மாதிரி வந்து கொண்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட அந்த மொபைலில் கொடுத்துட்டு பிளட் டெஸ்ட் அந்த பிளட் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வந்துருந்தேன். ஒரு 10 நிமிஷம் அந்த பாடலை கேட்டு கொண்டு இருந்தாங்க. என்ன பாடல்? மறைந்த அருமையான டிஜிஎஸ் ஐயாவுடைய பாடல். அந்த ஒரு அடி நான் பாடி நான் படிக்கிறேன், நேரம் இல்லாதனால. அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. வந்து அந்த டிஸ்சார்ஜ் அந்த ரிப்போர்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே அங்கேயே மழை நாள் போட்டு அங்கேயே நேரத்தில் குமாரம் போட்டு ஹாஸ்பிட்டலில் நான் ஆண்டவரே அருமையான அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம், நார்மலுக்கு உதவி சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ண அவங்ககிட்ட சொல்லுங்க. ரிப்போர்ட்டு காமிக்கவே இல்லை, அங்கேயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ நார்மலாக இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்குள்ள சந்தோஷம். பாடலை கேட்டதுக்கும் ரிப்போர்ட் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. என்ன பாடல் அருமையான டிஜிஎஸ் அப்படின்னா மறைந்த அந்த பாடலை நான் பாடி நான் முடிக்கிறேன். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை யார் கைவிட்டாலும் செய்வேன் எனது சுவை Hallelujah.